கரண்ட் அஃபேர்ஸ் வித் சூர்யாக்கு வரவேற்கிறோம். வாங்க இப்போ குவிஸ் பார்க்கலாம். வாராணசி நகரம் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் எதற்காக இடம்பெற்றது? 2.5 லட்சம் மரக்கன்றுகளை நட்டது. 301 கிலோமீட்டர் குர்தா ரோடு பலாங்கிர் ரயில் பாதை எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒடிசா. இந்தியாவின் சீட்டா மறுவாழ்வு திட்டத்தின் கீழ் எந்த நாட்டிலிருந்து 9 சீட்டாக்கள் கொண்டுவரப்பட்டன? போட்ஸ்வானா. சீட்டாக்கள் கொண்டுவரப்பட்ட தேசிய பூங்கா எது? குனோ தேசிய பூங்கா. IUCN ரெட் லிஸ்டில் என்டேஞ்சர்ட் என பட்டியலிடப்பட்டு குனோ தேசிய பூங்காவில் கண்டறியப்பட்ட பறவை எது? ஃபாரஸ்ட் அவுலெட். 14 வயது சிறுமிகளுக்கான HPV தடுப்பூசி இயக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட தடுப்பூசி எது? கார்டசில் 4. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்பது எந்த நாடுகளின் இணைந்த இராணுவ நடவடிக்கை? யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் இஸ்ரேல். உலக சிவில் பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 1. உலக ஒபிசிட்டி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 4. 2026 உலக ஒபிசிட்டி தினத்தின் கருப்பொருள் என்ன? 8 பில்லியன் ரீசன்ஸ் டு ஆக்ட் ஆன் ஒபிசிட்டி. தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை 2026 யாரால் வெளியிடப்பட்டது? M.K. ஸ்டாலின். தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை 2026இன் முக்கிய நோக்கம் என்ன? கப்பல் கட்டும் களங்களை உருவாக்குதல். கப்பல் கட்டும் யார்டு வளர்ச்சிக்காக உருவாக்கப்படும் அமைப்பு எது? ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். கப்பல் கட்டும் கொள்கையில் SPV எந்த அமைப்பின் கீழ் செயல்படும்? சிப்காட். பசுமை முயற்சிகளில் முதலீடு செய்யும் கப்பல் யார்டுகளுக்கு வழங்கப்படும் சலுகை எவ்வளவு? 50%. தமிழ்நாடு ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026 எங்கு வெளியிடப்பட்டது? சென்னை. ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி 2026இன் முக்கிய நோக்கம் என்ன? நிலையான வேளாண் வனக்களை ஊக்குவித்தல். ஆக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசிக்கு கீழ் வளர்க்க அனுமதிக்கப்பட்ட மரம் எது? தேக்கு. கிண்டி ஈகோ பூங்கா எந்த துறையால் உருவாக்கப்படுகிறது? வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை. கிண்டி ஈகோ பூங்காவின் மதிப்பிடப்பட்ட செலவு எவ்வளவு? 38.85 கோடி. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் கட்டப்பட்ட சூப்பர் ட்ரீ டவர் உயரம் என்ன? 30 மீட்டர். MRF நிறுவனம் எந்த மாவட்டத்தில் டயர் உற்பத்தி ஆலை அமைக்க ஒப்பந்தம் செய்துள்ளது? சிவகங்கை மாவட்டம். எம்பவர் ஹர் 1.0 திட்டத்தை யார் தொடங்கினர்? ஸ்டார்ட் அப் தமிழ் மற்றும் TNV சேஃப். எம்பவர் ஹர் 1.0 திட்டம் எத்தனை பெண்கள் தொழில் முனைவோர்களை ஆதரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது? 6000. எம்பவர் ஹர் 1.0 முதல் குழுவில் எத்தனை பெண்கள் தேர்வு செய்யப்பட்டனர்? 160. நியூக்ளியிக் ஆசிட் டெஸ்ட் எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது? இரத்தத்தில் வைரஸ் மரபணு கண்டறிதல். NAT எந்த வகை பரிசோதனை? NAT மாலிகுலார் டெஸ்ட். NAT மூலம் ஆரம்ப நிலையில் கண்டறியக்கூடிய வைரஸ் எது? HIV. NAT பரிசோதனை தொடர்பாக எந்த நீதிமன்றம் ஆய்வு செய்து வருகிறது? இந்திய உச்ச நீதிமன்றம். அன்வேஷ் 2026 மாநாட்டை நடத்திய நிறுவனம் எது? NIFTEM குண்ட்லி. NIFTEM-K எந்த மகச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? மத்திய உணவு பதப்படுத்துதல் மகச்சகம். இந்தியாவில் தற்போது எவ்வளவு சதவீத உணவு பதப்படுத்தப்படுகிறது? 12 மற்றும் 13%. லெகசி த்ரஸ்ட் டெரிட்டரிஸ் என்ற கருத்தை அறிமுகப்படுத்திய மகச்சகம் எது? உள்துறை அமைச்சகம். 2000 ஆண்டில் இடதுபுற தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் சுமார் எத்தனை? 200. 2025 ஆண்டில் இடதுபுற தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் எத்தனை? 38. தற்போது LWE பட்டியலில் உள்ள மாவட்டங்கள் எத்தனை? 7. ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் என்றால் என்ன? அரிசியில் சத்துக்கள் சேர்த்தல். ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷனில் சேர்க்கப்படும் சத்து எது? இரும்பு சத்து. ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் தற்காலிகமாக நிறுத்த காரணமான ஆய்வு எந்த நிறுவனத்தால் செய்யப்பட்டது? IIT கரக்பூர். இந்தியன் பைசன் ஃபெஸ்ட் 2026 எங்கு நடைபெறும்? டெப்ரிகட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இந்திய பைசன் கௌர் இன் சயின்டிஃபிக் நேம் என்ன? பாஸ் கௌரஸ். கௌர் IUCN ரெட் லிஸ்டில் எந்த நிலைப்பாட்டில் உள்ளது? வல்னரபிள். ப்ராஜெக்ட் ஹனுமான் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆந்திர பிரதேஷ். ப்ராஜெக்ட் ஹனுமானின் முக்கிய நோக்கம் என்ன? மனித விலங்கு மோதலை குறைத்தல். இன்னோவேட்டர்ஸ் பிசினஸ் என்வாயர்மெண்ட் இண்டெக்ஸ் 2026 வெளியிட்ட நிறுவனம் எது? ஸ்டார்ட் அப் பிளிங்க்.
இன்னோவேட்டர்ஸ் பிசினஸ் என்வாயர்மெண்ட் இண்டெக்ஸ் 2026இல் முதலிடம் பெற்ற நாடு எது? யுனைடெட் ஸ்டேட்ஸ். இன்னோவேட்டர்ஸ் பிசினஸ் என்வாயர்மெண்ட் இண்டெக்ஸ் 2026இல் இந்தியா பெற்ற தரவரிசை என்ன? 54. இன்னோவேட்டர்ஸ் பிசினஸ் என்வாயர்மெண்ட் இண்டெக்ஸ் 2026இல் இந்தியாவின் மதிப்பெண் என்ன? 55.035. தேசிய பாதுகாப்பு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இந்தியாவில் மார்ச் 4. தேசிய பாதுகாப்பு தினம் எந்த அமைப்பால் நடத்தப்படுகிறது? தேசிய பாதுகாப்பு கவுன்சில். இந்த குவிஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் குவிஸில் சந்திப்போம்.